ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் KaaShiv ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்கள மீட் பண்றதுல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். கோடிங். கோடிங் எவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியும்? கோடிங் கஷ்டமா, ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த 9 பவர்ஃபுல்லான டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா சார் ஆக்சுவலா லைக் சார் எனக்கு ஒரு ரொம்ப நிறைய கேப் இருக்கு சார். ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியுமா? ஐடி ஃபீல்டு ஈஸியா டஃபா? அதுவும் கோடிங்லாம் படிச்சு நாங்களா போக முடியுமான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். சார் நான் ஒரு இந்த டிகிரி படிச்சிருக்கேன், போக முடியுமான்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தாங்க. எந்த டிகிரியா இருந்தாலும், எந்த இயர் பாஸ் அவுட் இருந்தாலும் போக முடியும் நேர்மையா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யாரா இருந்தாலும் போக முடியுங்க. சரிங்க, கோடிங் மாதிரி டெக்னாலஜி படிச்சுட்டு போக முடியுமான்னு கேட்டா 100% இல்ல, 200% நான் சொல்லுவேன். கண்டிப்பா போக முடியும். ஒரு திறமையான ஆசான் கிட்ட நீங்க படிச்சீங்கன்னா. ஸோ 9 டிப்ஸ்ல மொதல் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சூசிங் த ரைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது முதல்ல நீங்க படிக்கணும் முடிவு பண்ணிட்டா, எந்த லாங்குவேஜை படிச்சா என்னால படிக்க முடியும், எந்த லாங்குவேஜ் படிச்சா நமக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. .NET, ஜாவா, பைத்தான், PHP, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அதுல எந்த லாங்குவேஜ் படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த லாங்குவேஜை படிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடியது மாஸ்டர் தி பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸுங்க. முதல்ல ரொம்ப பேசிக்கான அந்த லூப்பிங் கான்செப்ட்டுங்க, வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்ட்டு சின்ன சின்ன கான்செப்ட்டுங்க, சின்ன சின்ன அல்காரிதமிக் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பேசிக்ஸ் முதல்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இன்னும் பெட்டரா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கான்செப்ட், டைவ் இன்டு அட்வான்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது மூணாவதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பேசிக்ஸை கத்துக்கிட்டு அட்வான்ஸ் கான்செப்டை கத்துக்கணுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெகுலரா. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு ஐடி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல உங்களுக்கு வராதுங்க. 2வது நாள் நீங்க படிக்கும்போது முதல் நாள் மறந்துடும். பயப்படக்கூடாதுங்க. திரும்பவும் 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 படிக்க படிக்கத்தான் உனக்கு வருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஏன்னா பணம் கொட்டுற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான் ஐடி இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ள நுழையணும்னா அதுக்கான கடின உழைப்பு நமக்கு வேணுங்க. ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ண பின்னாடி நீங்க என்ன பண்ணா ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. பில்ட் யுவர் ரியல் ப்ராஜெக்ட்ஸுங்க. ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு டெக்னாலஜி மட்டும் படிச்சா பத்தாதுங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். சார் நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன், ஒரு ஒரு கடை இருக்கு, ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்கு ஜாவால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடு. அந்த மாதிரி ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்டை பண்ணும்போது தான் உண்மையாவே அந்த டெக்னாலஜி நீ ஸ்ட்ராங்கா இல்லையா, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்க வேண்டும் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. 6வது பாத்தீங்கன்னா நாலேஜ். உங்க நாலேஜை இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் எனக்கு போதும். இதுக்கு மேலே என்ஹான்சிங் த நாலேஜுங்க. திரும்ப திரும்ப அதை பத்தி இன்னும் நிறைய நிறைய இன்டெப்தா படிக்கும் போது, நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, நிறைய வெப்சைட் பார்க்கும்போது நமக்கு நிறைய நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7வதா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற டஃபஸ்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ப்ரோக்ராமிங் எழுத பழகுங்க. ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும்னா, முதல்ல அதை புரிஞ்சுக்க பாரு. புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி பேப்பர்ல எழுதி பாரு. 2 முறை 3 முறை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராமை செஞ்சு பாரு. அந்த ப்ரோக்ராமை செஞ்சுட்டு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ், சரி ஓகேவா, அதையே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா வித்தியாசமா வித்தியாசமானு நீ பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஃபீட்பேக் வாங்கு. ஓகேவா? சீக் ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரவைஸ் யுவர் செல்ஃப். ஓகேவா? நிறைய பேர்ட்ட ஃபீட்பேக் கேளுங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இன்னும் எப்படி பண்ணலாம், அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அது எல்லாமே உனக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகிறது மிகவும் நல்லதுங்க. ஆனா மல்டிபிள் டெக்னாலஜி நீ படிக்க வைக்கும் போது இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கும், அது இல்லை இன்னொன்னு இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஒன்னுத்துல மாஸ்டர் ஆனாலுமே நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா
உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே புரோகிராமர்ஸா மாற முடியும். கோடிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸா இருந்தாலும் வாங்க என்ட்ட பேசுங்க. சென்னையில மட்டும் தான் நான் இருப்பேங்க. இப்ப டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு என்ன உதவின்னு நான் பண்ண தயாரா இருக்கேங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன். நீங்களும் மாறுங்க. நம்மளும் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது நேர்மையான, நியாயமான சமுதாயமா இருக்குங்க. தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி, வணக்கம்.